கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வசன தீபம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தியானிக்கப் போகிற வேத வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. ஆமேன். பாருங்க, நம்ம எல்லாருமே ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறோம் இல்லையா? தேவ பிள்ளைகள் எல்லாம் ஜெபிக்கிறது தான் மெயினான வேலை. ஆனால் வேதத்தில் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி பல காரியங்கள் இருக்குது. ஆயக்காரனும் பரிசேயனும் ஆலயத்துக்கு கடந்து வராங்க. பரிசேயன் சொல்லி ஜெபிக்கிற ஜெபம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆயக்காரன் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறான், பாவியாகி என்மேல் கிருபையாயிரும். தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஜெபம் தேவனுடைய பார்வைக்கு அருமையானபடியாக இருந்தபடியினால அவர் என்ன சொல்கிறாரு? அவனே நீதிமான் என்று சொல்லி சொல்லுகிறார். அதே போல் வேதத்தில் தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கணும்னு சொல்லி போட்டிருக்கு, ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போது வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானதுன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இடத்துல எப்படின்னா, வேத வசனத்தின்படி நம்மளுடைய வழிகள் இல்லைன்னு வச்சுக்கோமே, ஆனால் ஜெபம் மட்டும் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். பல மணி நேரம் ஜெபம் பண்ணுறோம். அந்த ஜெபங்கள் உடனே கேட்கும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ இருதயத்தை பார்க்குறாரு. இருதயத்தில் பலவிதமான மாம்ச கிரியைகளை வச்சுட்டு நல்ல டேலண்ட்டாக ஜெபிக்கிற ஜெபம். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி பண்ணுவாங்க. பல மணி நேரம் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறது போல் ஜெபிப்பாங்க. ஆனால் உள்ளத்துக்குள்ளார சில கிரியைகள் மறைந்திருப்பது அவங்களுக்கே தெரியாது. அதனால தான் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ இருதயத்தின் நிறைவினால் தான் வாய் பேசும். அப்போ இருதயம் வேத வசனத்தின்படி அர்ப்பணிக்கப்பட்ட இருதயமாக இருக்கணும். வேத வசனத்தின்படி நடக்க பழகின இருதயமாக இருக்கணும். அப்போது அந்த இருதயத்திலிருந்து நாம் நம்மளுடைய வாயின் வழியாக ஜெபிக்கும்போது அந்த ஜெபங்கள் கேட்கப்படும். புரியுதுங்களா? இன்னொன்று, விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். கர்த்தர் யார் என்பதை அறிந்து நாம் ஜெபிக்கணும். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார் இல்லையா? அவரிடத்தில் நான் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதன் நிமித்தம் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ யாருக்கிட்ட நம்ம ஜெபிக்கிறோம்? எப்படியாக ஜெபிக்கிறோம்? எப்படி ஜெபிக்கணும்? கருத்தாய் ஜெபிக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கணும். வித்தியாசமாக இன்றைக்கி நிறைய பேர் ஜெபிப்பாங்க. புலம்பல்லேருந்து மற்ற காரியங்கள்லேருந்து எல்லாமே வந்துடும். அதெல்லாம் ஆரம்பத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நேரத்தில் ஒரு தகப்பனிடத்தில் பேசுகிறது போல் ஜெபிங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் நாட்கள் ஆக 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 நமக்கு தேவன் அந்த ஞானத்தை கொடுக்குறாருல, எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அந்த வசனத்தின்படி நம்ம ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்து ஜெபம் பண்ணின்னு சொல்லி வேத வசனம் இருக்குது. தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்கணும்னு சொல்லி இருக்குது. பெற்றுக்கொள்வோம் என்று அறிந்து அந்த விசுவாசத்தோடு ஜெபிங்கன்னு சொல்லி இருக்குது. எதையாகிலும் தேவனிடத்தில் கேட்டால் அவைகளை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று உணர்ந்து ஜெபிங்கன்னு சொல்லியிருக்குது. அரைக்கதவை பூட்டி கொண்டு ஜெபிங்கன்னு சொல்லியிருக்குது. பல விதமான காரியங்களில் நம்ம வேதம் என்ன சொல்லியிருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்த்துட்ருக்குறோம் இல்லையா? அப்போ இந்த இடத்துல நம்ம வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்கணும். இருதயத்தில் பொறாமை, கசப்பு, மற்ற காரியங்கள், எரிச்சல், கோபம் எல்லாவற்றையும் வச்சுட்டு ஆண்டவரே எனக்கு இறங்குனா ஆண்டவர் நிச்சயமாகவே அவர் இரக்கத்தை கொடுக்குற தேவன் அல்ல. அந்த பதில் வராது. ஏன்னா நம்ம இருதயத்தில் இருக்கிற சில காரியங்கள் நம்மை விட்டு போகணுங்க. அதனால தான் வேதத்தை கேளாதபடி, அப்போ வேதம் என்ன சொல்லுது அப்படியாக நம்ம கேட்டு பழகி ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அதனால தான் ஜெபம் பண்ண போன உடனே, தேவ சமூகத்து போன உடனே ஜெபத்தை தொடங்காதபடிக்கு நம்மை முதலாவது ஆராய்ந்து பார்த்து அவருடைய இரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட வைத்து, அந்த சுத்திகரிப்பு கிடைத்த உடனே தேவநாமத்தை துதித்து மகிமைப்படுத்தி அதுக்கப்புறம் நம்ம விண்ணப்பங்களை நம்ம தேவ சமூகத்தில் வைக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கு அந்த பதில் கொடுப்பார். சங்கீதம் 39:3 வாசித்து பார்த்தீங்கன்னா, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. தாவீது சொல்றாரு, என் இருதயம் எனக்குள்ள அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, என் நாவினால் நான் விண்ணப்பம் செய்தேன். நமக்குள்ளார ஒரு அக்கினி, நமக்குள்ளார ஒரு ஜெப வாஞ்சை.
நமக்குள்ளார ஒரு ஜெப அபிஷேகம், நமக்குள்ளார ஒரு தேவனுடைய வல்லமையான அந்த வார்த்தைகளை வைத்து ஜெபிக்கிற ஜெபம், வசனத்தோடு இணைக்கப்பட்ட ஜெபம், இப்படியாக பல ஜெபங்கள் வழியாக தேவன் என்ன சொல்லுகிறார், வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை அறிந்து நாம் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு நிச்சயமாகவே பதில் உண்டு. அந்த ஜெபம் தேவனுடைய பார்வைக்கு அருவருப்பாக இருக்காது, அருமையானதாக இருக்கும். ஆமேன்.